தன்னோட மகனை காப்பாத்துங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போன அப்பா அம்மா நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனால் தன்னோட மகனை கொன்னுடுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போன அப்பா அம்மா நம்ம பார்த்துருப்போமா? ஆமாங்க. டெல்லியை சேர்ந்தவர் தான் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா. இவரோட 18 வயசுல அப்போ இவர் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா 4வது மாடியிலேருந்து தவறுதலாக கீழே விழுந்துடுறாரு. அப்போ அவரோட தலையில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு. ஸோ ஒரு பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் சேர்த்துருக்காங்க. அங்கே டாக்டர்ஸ் பார்த்துட்டு இவருக்கு தலையில் அடிபட்டதுனால இவர் கோமாக்கு போயிட்டாரு. அண்ட் இவருடைய மூளைக்கு போகிற ஆக்சிஜன் சப்ளை கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சு. அதனால் கழுத்தில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அது மூலிமா தான் நம்ம ஆக்சிஜன் சப்ளை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபுட்டு ஃபீட் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அது மூலிமா தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லைங்க, 13 வருஷம் தன்னோட பையன் இப்போ ஏஞ்சிருவான் அப்போ ஏஞ்சிருவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அப்படி பார்த்துக்கிட்டாங்க. லிட்ரலாக அவங்களோட வீடெல்லாம் விற்றுருக்காங்க அவரோட மெடிசன்ஸ்லாம் வாங்குறதுக்கு. ஆனாலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்படுறத அவர் சுத்தமாக அவங்க அப்பா அம்மாவால் பார்க்கவே முடியல. ஏன்னா அவருக்கு ரெஸ்ட் ரூம் வந்தால் சொல்ல முடியாது, வலிக்குதுன்னா சொல்ல முடியாது. இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா ஒரு கட்டத்தில் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு என்னோட மகனை கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க எங்களால் முடியாது, நீங்கள் கோர்ட்டுக்கு போய் இருந்தாலும் பேசுங்கன்னு சொன்னது. அப்புறம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட கேஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க சுப்ரீம் கோர்ட் போய் கேட்டிருக்காங்க. அவங்க செட் ஆஃப் டாக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி இவங்களை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்துட்டு அவங்களும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டதுக்கப்புறம் கோர்ட் ஓகே நாங்கள் கருணை கொலை பண்ணுறதுக்கு ஆர்டர் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட இறந்து போகிற அந்த டைம் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த வீடியோவை அவரை வலிக்கிற மாதிரிலாம் கொல்லலை. அவருக்கு வலிக்காத மெடிசின்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு அவருக்கு போகிற அந்த ஆக்சிஜன் சப்ளை ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ வலிக்காமல் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் அவர் பிரிஞ்சிட்டு இருக்கும்போது கூட அவங்க அப்பா அம்மா எங்களை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், தன்னோட மகன் வளர்ந்ததுக்கப்புறம் இப்படியாவான் அப்படியாவான்னு சொல்லிட்டு அவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க. ஆனால் தன்னோட கண்ணு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போகிறத பார்க்கும்போது நமக்கே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கண்ணு கலங்கிடுச்சு. அதை பார்க்குறப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கருணை கொலை பண்ணுறதுக்கான கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணது. இதுக்கு முன்னாடி 2015 அருணா அப்படின்றவங்க 41 வருஷம் கோமாவில் இருந்திருக்காங்க. ஆனால் அப்போ கருணை கொலை பண்ணுறதுக்கு சட்டம் இடம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ கொடுக்கல. அவங்க நேச்சுரலாகவே இறந்துட்டாங்க. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சன். அண்ட் இந்த கருணை கொலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.